ஆறுமுகத்தை போலீஸ் கூப்பிட்டு போனதும் இந்த பைரவி இருந்துகிட்டு நான் அப்பவே நினைச்சேன், சகதியும் காயமுமா வரும்போதே ஏதோ சண்டை எடுத்துட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். அதே மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. இல்ல என் மேல சத்தியம் பண்ணிருக்கான் ஆறுமுகம், அவன் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. நீங்க வேணா நம்புங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிளம்பி போயிடுறாங்க. மகா உண்மையாவே ஆறுமுகம் சம்பத்தை கத்தியால குத்துனானாடா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா, எல்லாமே நான் பண்ண வேலைதான், அவன் உள்ள இருந்தாதான் இங்க நம்ம வெளியில எல்லா வேலையும் பண்ண முடியும், அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிவா நான் இப்ப வக்கீல் வர சொல்லியிருக்கேன் பெரியமா, அவங்க வந்ததும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டு ஆறுமுகத்தோட சட்டைய வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப நான் எஸ்பிக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணிக்கோ, அவர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா தானே, அவர் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு, இப்போ உள்ள எஸ்பி நான் சொன்னதான் கேட்பாரு, இப்ப கூட உன்னை என்கவுண்டர் கூட என்னால போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாறனும் வந்துட்டு சம்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சம்பத்தை நான் கத்தியால குத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. இங்க சிவா வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட ஆறுமுகம், அம்மா நான் பண்ணலமா, நான் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்குவேன்மா, உண்மையை நான் பண்ணவே இல்லம்மா அப்படிங்கிறாங்க. இங்க அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் மேல தப்பு இருக்குது, அதனால உங்களால உண்மையை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க ஆறுமுகத்தை கூட்டு போங்க, இல்லன்னா 2 நாள் லாக்அப்ல தான் வைப்போம், 2 நாள் கழிச்சு மண்டே வந்து கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவா இருந்துகிட்ட நீங்க ஒன்னும் கவலைப்படாதங்க பெரியமா, நம்ம 2 நாள்ல நம்ம ப்ரூஃப் கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. இங்க சம்பத்தை சிவாவோட ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்க வரணும்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ஒரு கால் வருது. வருத்தப்படாதீங்க பெரியமா, நான் சம்பத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன், சம்பத்துக்கு கிட்ட பேசி எப்படியாவது உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அன்னபூர்ணிக்கு தைரியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறேன். ஆறுமுகத்தை பழி வாங்கணும்னு சொல்லி மோட்டிவோட இந்த இன்ஸ்பெக்டர் மாறன் கிட்ட சொல்லி அவங்க தலையில மாஸ்க மாட்டி விட்டுட்டு ஆறுமுகத்துக்கு யார் அடிச்சாங்கன்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இங்க சம்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சிவா சம்பத் வாயால உண்மையெல்லாம் கொண்டு வருவாங்களா, இல்லைன்னா இந்த பைரவி மனசு மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா, ஆறுமுகம் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில ப்ரூவ் பண்ணுவாங்களா, இல்லாட்டி மகாவும் எஸ்ஐக்குமே அவங்க வாயாலே பேசி வீட்டுல மாட்டிக்குவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் பல திருப்பங்களோட நாளைக்கு நான் எபிசோட அமையும் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.